வணக்கம். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். பாகம் 2, காஞ்சி முற்றுகை. அத்தியாயம் 16, முற்றுகைக்கு ஆயத்தம். கண்ணபிரானும் கமலியும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அரண்மனை அந்தப்புரத்தின் முன்வாசல் மண்டபத்தில் அமர்ந்து மகேந்திர பல்லவரின் பட்டமகிழ்ச்சியான புவனமகாதேவியும் மாமல்ல நரசிம்மரும் தளபதி பரஞ்சோதியும் வார்த்தையாடி கொண்டிருந்தார்கள். தேவி, சென்ற 8 மாதங்களாக இந்த கோட்டைக்குள்ளே அடைபட்டு கிடக்க நேர்ந்ததன் பொருட்டு குமார சக்கரவர்த்தி ஓயாமல் குறைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. அவர் குறைப்படுவதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை. கோட்டை மதில் நகரம் எல்லாவற்றையும் நான் நன்றாக சுற்றி பார்த்தாகிவிட்டது. இந்த காஞ்சி கோட்டையை ஏறக்குறைய புதிய கோட்டையாகவே செய்துவிட்டிருக்கிறார். தேவேந்திரனும் விருத்ராசுரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் கூட காஞ்சி கோட்டைக்குள்ளே போக முடியாது. வாதாபி புலிகேசியும் தலைக்காட்டு துர்விநீதனும் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று தளபதி பரஞ்சோதி கூறினார். கோட்டையை அவ்வளவு பலப்படுத்த மாமல்லன் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறான்? நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் பரஞ்சோதி. மாமல்லன் எனக்கு ஒன்றுமே சொல்வதில்லை. அந்த புறத்திற்குள் அடைபட்டு கிடக்க வேண்டிய அபலை ஸ்திரீக்கு யுத்த விஷயங்கள் என்ன தெரிய போகிறது என்று அவருக்கு எண்ணம் என்றால் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சி. அம்மா, அந்த புறத்தில் அடைபட்டு கிடக்கும் அபலை ஸ்திரீ உண்மையில் தாங்களா? நான் அல்லவா பெண்ணிலும் கேடானவனாக கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறேன். மகேந்திர பல்லவர் இப்படி என்னை வஞ்சிப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை என்று கூறி மாமல்லர் கைகளை பிசைந்து கொண்டார். குழந்தாய், உன் தந்தையை பற்றி எதுவும் சொல்லாதே. அவர் என்ன சொன்னாலும் எது செய்தாலும் அது முன் யோசனையுடனும் தீர்க்க திருஷ்டியுடனும் இருக்கும் என்று புவன மகாதேவி கூறுவதற்குள் பரஞ்சோதி, உண்மை தேவி, உண்மை. மகேந்திர சக்கரவர்த்தியைப் போல் மதிநுட்பமும் முன் யோசனையும் உள்ளவர்களை 14 உலகத்திலும் காண முடியாது என்று நான் சத்தியம் செய்வேன் என்றார். ஒருவருக்கு 2 பேராய் சேர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? அப்படியென்றால் நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். மகேந்திர பல்லவர் ரொம்பவும் முன் யோசனையுடன் காரியங்களை செய்கிறவர்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவருடைய தந்தை சிம்ம விஷ்ணு மகாராஜா இன்னும் அதிக முன் யோசனை உள்ளவர். ஆகையினால்தான் அவர் துர்விநீதனுடைய தந்தைக்கு பட்டம் கட்டி வைத்தார். அவரே நேரில் கங்க தேசம் சென்று தம் கையினாலேயே மகுடம் சொட்டினார். அந்த காரியத்துக்கு எவ்வளவு நன்றாய் இப்போது துர்விநீதன் நன்றி செலுத்துகிறான் பாருங்கள். சிங்கமும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது நடுவில் நரி நுழைவது போல் புலிகேசி படையெடுத்திருக்கும் சமயம் பார்த்து துர்விநீதனும் பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான். அவசரமாக எங்கும் ராத்தங்காமல் துர்விநீதன் தன் சைன்யத்துடன் வந்து கொண்டிருக்கிறான். இது தெரிந்தும் நான் இந்த கோட்டைக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சக்கரவர்த்தியின் மதிநுட்பத்தையும் தீர்க்க ஆலோசனையையும் பற்றி பேசுகிற போது எனக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது என்று மாமல்லர் கூறுகையில் அவருடைய கண்கள் நெருப்பு தணலை போல் சிவந்து தீப்பொறியை கக்கின. குழந்தாய், வீணாக நொந்து கொள்ளாதே. கங்கபாடி அரசனை நன்றியற்ற துரோகச் செயலை நினைத்தால் எனக்கும் கோபமாகத்தான் இருக்கிறது. அதற்காக என்ன செய்யலாம்? எதற்கும் காலம் வர வேண்டும் அல்லவா என்றார் புவன மகாதேவி. தேவி, துர்விநீதனுக்கு தக்க தண்டனை கொடுக்க இதற்குள்ளாகவே சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார், சந்தேகமில்லை என்றார் தளபதி. சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார், அதை நிறைவேற்றவும் செய்வார். ஆனால் நான் ஒருவன் இதற்காக யுவ மகாராஜா, குமார சக்கரவர்த்தி, மாமல்லன் முதலிய பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். அம்மா, பாரத கதையில் வரும் உத்தரகுமாரனை விட கேடானவன் ஒருவன் உண்டு என்றான். அவன் நான் தான். உத்தரகுமாரனாவது போர்க்களத்துக்கு போய்விட்டு திரும்பி ஓடி வந்தான். நானும் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. மகாபாரத கதையை எழுதியது போல் இந்த காலத்து கதையை யாராவது எழுதினால் என்னுடைய வீரத்தையும் தீரத்தையும் எவ்வளவு பாராட்டுவார்கள். ஆனாலும் நான் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருவரும் சேர்ந்து உபதேசிக்கிறீர்கள். இதை கூறிய போது வீர மாமல்லரின் கண்களில் நீர் ததும்பி நின்றது. அவருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாதவராய் இருந்த பரஞ்சோதி சக்கரவர்த்தினியை நோக்கி, தேவி, பல்லவகுமாரர் தம்மை உத்தரகுமாரனுடன் ஒப்பிட்டுக் கொள்வது கொஞ்சமும் பொருத்தமாயில்லை. மற்ற எல்லோரும் போருக்கு போன போது உத்தரகுமாரன் என்ன செய்து கொண்டிருந்தார்? தன்னுடைய தங்கை உத்தரகுமாரி நாட்டியம் கற்றுக்கொள்வதை பார்த்து கொண்டு காலம் கழித்தான். மாமல்லர் அப்படி எதுவும் செய்யவில்லையே என்றார். இவ்விதம் அவர் சொல்லி வருகையில் 3 பேருக்கும் சிவகாமியின் நாட்டிய கலை விஷயம் ஞாபகம் வந்தது. மாமல்லரின் முகம் சுருங்கியது. பரஞ்சோதி தாம் நடனக்கலையை பற்றி பிரஸ்தாபித்தது உசித தவறு என்பதை உணர்ந்து கொண்டு, மேலும் யுத்தம் இன்னும் ஆரம்பமாக கூட இல்லையே. மகாபாரத யுத்தத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம் இனிமேல் தானே நடக்கப் போகிறது. மாமல்லர் வீர செயல்கள் புரிவதற்கு இனிமேல் தானே சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றன என்றார். போதும், எத்தனை யுத்தம் நடந்தால்தான் என்ன? எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தால்தான் என்ன? அப்பா என்னை இந்த கோட்டைக்குள்ளேயே பூட்டி வைக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் என்று மாமல்லர் கொதிப்புடன் கேட்டார். புதல்வனின் மனநிலையை கண்ட அன்னை பேச்சை மாற்ற விரும்பி, பரஞ்சோதி, கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு மாமல்லன் செய்திருக்கும் காரியங்களை பற்றி நீ ஒன்றுமே சொல்லவில்லையே என்றாள். தேவி, நமது கோட்டை மதிலை சுற்றியுள்ள அகழியை தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், 8 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கிறேன்.
சக்கரவர்த்தி புறப்பட்டு சென்ற பிறகு நான் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. நானும் 8 மாதங்களுக்கு முன்பு பார்த்ததுதான். முன்னே பார்த்தபோது சிறு கால்வாய் மாதிரி இருந்தது. இப்போது பார்த்தால் சமுத்திரம் மாதிரி அலைமோதி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் முதலைகள் வாயை பிளந்து கொண்டு காணப்படுகின்றன. வாதாபி சைன்யத்தில் எத்தனை பேருக்கு இந்த அகழியில் மோட்சம் கிடைக்கப் போகிறதோ என்றார் பரஞ்சோதி. அகழியில் அவர்கள் இறங்கினால் தானே? பாலங்கள் அமைத்துக் கொண்டு வந்தால் அல்லது படகிலே வந்தால்? தேவி, அகழியின் அருகில் வருகிறவர்கள் மீது அம்புகளை பொழிய 5000 வில் வீரர்கள் மதில் சுவர்களின் மீது மறைந்து காத்திருப்பார்கள். அப்படியும் அகழியை தாண்டி வருகிறவர்களுக்கு மதில் சுவருக்கும் அகழிக்கும் மத்தியில் எத்தனையோ அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கும். வெளிக்கு தெரியாத பள்ளங்களில் அவர்கள் விழுந்து காலை ஒடித்துக் கொள்வார்கள். ஆங்காங்கே கண்ணுக்கு தெரியாதபடி விரித்திருக்கும் வலைகளிலும் பொறிகளிலும் சிக்கிக் கொள்வார்கள். இவற்றை எல்லாம் மீறி வந்து மதில் சுவர் மேல் ஏற முயலும் சலுக்க வீரர்கள் தலைகளின் மீது மதில் சுவர்களின் மேல் வைத்திருக்கும் பாறாங்கற்கள் உருண்டு விழும். வாதாபி சைன்யம் கடலை போல் பெரியதென்று சொல்கிறார்களே பரஞ்சோதி. லட்சக்கணக்கான வீரர்கள் மனம் வைத்தால் அகலியை ஆங்காங்கே தகர்த்து வழி ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? ஆம் தேவி, அகலியை தோற்கலாம். ஆனால் கோட்டை மதிலை அவ்வளவு சுலபமாக இடிக்க முடியாது. கோட்டை வாசலுக்கு எதிரே அகலியை தூர்த்து கொண்டு யானைகளை ஏவினால் என்ன செய்கிறது? மற்ற கஜங்களின் தாக்குதலுக்கு எதிரே கோட்டையின் மரக்கதவுகள் என்ன செய்யும் என்று பட்ட மகிழ்ச்சி கேட்டபோது பரஞ்சோதி எதையோ நினைத்து கொண்டவர் போல் சிரித்தார். அப்பா, ஏன் சிரிக்கிறாய்? தாங்கள் கேட்டதை நினைத்துதான் சிரிக்கிறேன். உண்மைதான் தேவி, வாதாபி வீரர்கள் அப்படித்தான் செய்ய போகிறார்கள். நமது கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழியை தூர்க்கப் போகிறார்கள். அல்லது பெரிய பெரிய மரங்களை வெட்டி கொண்டு வந்து பாலம் போடப் போகிறார்கள். போட்டுவிட்டு கோட்டை கதவுகளை தகர்க்க யானைகளை ஏவப் போகிறார்கள். அந்த யானைகளுக்கு முதலில் மதுவை கொடுத்துவிட்டு தான் ஏவப் போகிறார்கள். ஆனால் அந்த யானைகள் எப்பேற்பட்ட அதிசயத்தை அனுபவிக்கப் போகின்றன தெரியுமா? கோட்டை வாசலின் மேல் மண்டபத்தில் இருந்தும் பக்கத்து மதில் சுவர்களின் மேலிருந்தும் வஜ்ராயுதம் விழுவது போல் வேல்கள் வந்து அவற்றின் தலை மீது விழும்போது அந்த மதுவொண்ட யானைகள் பயங்கரமாய் பிளிரி கொண்டு திரும்பி ஓடி வாதாபி வீரர்களை துவைத்து நாசமாக்கப் போகிற காட்சியை நினைத்து பார்க்கையில் எனக்கு சிரிப்பு வருகிறது. இது மட்டுமா? மேலே இருந்து விழுகிற வேல்களுக்கு தப்பி சிற்சில யானைகள் வந்து கதவிலை மோதக்கூடும் அல்லவா? அதனால் கோட்டை கதவு பிளக்கும் போது அந்த யானைகளுக்கு மகத்தான அதிசயம் காத்திருக்கும் தேவி. வெளிக்கதவு பிளந்ததும் உள்ளே நீட்டிக்கொண்டிருக்கும் வேல் முனைகள் அவற்றின் மண்டையை பிளக்கும் போது ஆகா, அந்த யானைகள் வந்த வேகத்தை காட்டிலும் திரும்பி ஓடும் வேகம் அதிகமாயிராதா என்றார் பரஞ்சோதி. அப்படியா என்று மாமல்லரின் அன்னை அதிசயத்துடன் கேட்டார். அதுவரையில் மௌனமாயிருந்த மாமல்லர் அப்போது சம்பாஷணையில் சேர்ந்து, ஆமம்மா, ஆனால் இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? நமது தளபதி பரஞ்சோதிதான். இவர் முதலில் காஞ்சியில் புகுந்த அன்று மத யானையின் மேல் வேலெறிய யானை திரும்பி ஓடியதல்லவா? அதற்கு மறுநாளே இந்த காஞ்சி மாநகரில் உள்ள கொள்ளர்கள் எல்லோரும் வேல்முனைகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தளபதி அன்று செய்த காரியத்தினாலேதான் வாதாபியின் யானை படையை எதிர்ப்பதற்கு தக்க யோசனை அப்பாவின் மனதில் எழுந்ததாம். இதையெல்லாம் அப்பாவே என்னிடம் சொன்னார் என்று மாமல்லர் பெருமையுடன் கூறி பரஞ்சோதியை அன்புடன் தழுவிக்கொண்டார். தேவி, இந்த 8 மாதத்தில் காஞ்சி நகர் கொள்ளர்கள் செய்திருக்கும் வேலையை நானும் நேற்று பார்த்தேன். லட்சோப லட்சம் வேல்களை செய்து குவித்திருக்கிறார்கள். காஞ்சி நகர் கொள்ளர்கள் வெகு கெட்டிக்காரர்களம்மா. நான் கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு வேலை போலவே அவ்வளவு வேலையும் செய்திருக்கிறார்கள். என்னையே அவர்கள் ஏமாற செய்து விட்டார்கள். வடநாட்டுக்கு நான் யாத்திரை சென்ற போது என்னிடம் கொடுக்கப்பட்ட வேல் என்னுடைய சொந்த வேல்தான் என்று எண்ணி நானே ஏமாந்து போனேன். இங்கே திரும்பி வந்ததும் தான் என்னுடைய வேலை மாமல்லர் பத்திரமாக வைத்திருந்தார் என்று தெரிந்தது. 8 மாதமும் வீணில் கழித்ததாக மாமல்லர் எண்ணுவது பெரும் பிசகு அம்மா. கோட்டை மதில் பாதுகாப்பு காரியம் மட்டுமல்ல, கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தமாக இன்னும் எவ்வளவோ செய்திருக்கிறார். காஞ்சி மக்களுக்கு 2 வருடத்துக்கு தேவையான தானியங்கள் வந்து குவிந்திருக்கின்றன. நகருக்குள்ளிருந்த அனாவசியமான மக்கள் எத்தனையோ பேரை வெளியேற்றியாகிவிட்டது. முக்கியமாக காஞ்சி நகருக்கே அவலட்சணமாயிருந்த காபாலியர்களை வெளியேற்றியது பெரிய காரியம். அதற்கு குமார சக்கரவர்த்தி வெகு நல்ல யுக்தியை கையாண்டார். தேவி, காஞ்சியில் உள்ள மதுபான கடைகளை எல்லாம் மூடிவிட வேண்டும் என்று நேற்றைய தினம் கட்டளை போட்டார். இன்றைக்கு அவ்வளவு காபாலிகர்களும் கையில் மண்டை ஓட்டையும் மாட்டு கொம்பையும் எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசல் வழியாக போய்விட்டார்கள். இப்படி பரஞ்சோதி சொல்லிக்கொண்டே வருகையில் அந்த புறத்து சேடி ஒருத்தி அரண்மனை முன்கட்டிலிருந்து உள்ளே வந்து புவன மகாதேவியின் அருகில் நின்று மெதுவான குரலில் ஏதோ கூறினாள். அதை கேட்ட தேவி முகத்தில் கிளர்ச்சியுடன், மாமல்லா, அப்பாவிடமிருந்து செய்தியுடன் சத்ருகணன் வந்திருக்கிறானாம் என்று சொன்னாள். மாமல்லர் பரபரப்புடன் எழுந்து போக முயற்சித்த போது, குழந்தாய், சத்ருகணன் இங்கேயே வரட்டும், செய்தி என்னவென்று நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றாள் அன்னை. அத்தியாயம் 17. விடுதலை. வியர்க்க விறுவிறுக்க மூச்சு வாங்கி கொண்டு வந்த சத்ருகணனின் முகத்தை 2 கண்கள் இமையையும் அசைக்காமல் ஆவலுடன் உற்று நோக்கின.
ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கண நேரம் கூட கொடுக்காமல், சத்ருகனா, யாருக்கு என்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று தேவி கேட்டாள். தாயே, இங்குள்ள 3 பேருக்கும் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி மூவருக்கும் வணக்கம் செலுத்தினான் சத்ருகனன். பின்னர், தேவி, மகேந்திர பல்லவரின் முதல் செய்தி தங்களுக்குத்தான். வீர பத்தினி என்னும் பெயருக்கு இதுகாரும் தாங்கள் உரிமை பெற்றது போல் வீர தாய் என்னும் பெயருக்கும் உரிமை பெற வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது என்று தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார். 8 மாதங்களுக்கு முன்பு அகமும் முகமும் மலர்ந்து பதியை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தது போல் இன்று தங்களுடைய அருமை புதல்வரை அனுப்பி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக தெரிவிக்க சொன்னார் என்றான் சத்ருகனன். விவரிக்க முடியாத உணர்ச்சி வெள்ளம் உள்ளத்தில் பொங்க, தோள்கள் பூரித்து வீங்க, தேகமெல்லாம் சிலிர்க்க மாமல்ல நரசிம்மர் அன்னையின் அருகில் பாய்ந்து சென்று அவளுடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். அம்மா, சக்கரவர்த்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அல்லவா? அவர் எனக்கு அளித்த விடுதலையை நீங்களும் மனமுவந்து அளிப்பீர்கள் அல்லவா? பொறுக்குழந்தாய், செய்தியை முழுவதும் கேட்போம். மாமல்லர் உடனே திரும்பி, சத்ருகனா, எனக்கென்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று கேட்டார். நல்ல செய்திதான் பிரபு, தங்கள் மனதிற்கு உகந்த செய்திதான். நன்றி கொன்ற பாதகனாக கங்க நாட்டு மன்னன் துருவிநீதன் சளுக்க புலிகேசிக்கு முன்னால் காஞ்சியை அடைத்துவிட வேண்டும் என்ற துராசையினால் விரைந்து வந்து கொண்டிருக்கிறான். பல்லவ குலத்துக்கு கங்கர் குலம் பட்டிருக்கும் நன்றி கடனை எல்லாம் மறந்துவிட்டு இந்த படு துரோகமான காரியத்தில் அவன் இறங்கி இருக்கிறான். அந்த துருவிநீதனுக்கு தக்க தண்டனை அளிக்கும் பொறுப்பை தங்களுக்கு சக்கரவர்த்தி அளித்திருக்கிறார். கழுக்குன்றத்தில் உள்ள படையுடன் தாங்கள் புறப்பட்டு சென்று துருவநீதன் காஞ்சியை அணுகுவதற்கு முன்னால் அவனை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். மாமல்லர் ஆவேசம் வந்தவரை போல் சத்ருகணனிடம் ஓடி சென்று அவனை தழுவி கொண்டு, சத்ருகணா, இவையெல்லாம் உண்மைதானே? நான் கனவு காணவில்லையே. நிஜமாகத்தானே சக்கரவர்த்தி என்னை கங்க நாட்டு படையுடன் போராடுவதற்கு போக சொல்லியிருக்கிறார் என்று பரபரப்புடன் கேட்டார். ஆம் பிரபு, இதெல்லாம் கனவல்ல, உண்மைதான். இதோ விடைவேல் விடுகும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சத்ருகணன் ஓலை ஒன்றை அவரிடம் எடுத்துக் கொடுத்தான். பல்லவ குலத்தின் சின்னங்களாகிய விடையும் வேலும் பொறித்த அந்த ஓலையை மாமல்லர் படிக்கும் போதே அவர் முகத்தில் உற்சாகம் பொங்கியது. படித்து முடிக்கும் சமயத்தில் அவருடைய புருவங்கள் சிறிது நெறிந்தன. நிமிர்ந்து பார்த்து, சத்ருகணா, உன்னிடம் ஏதோ வாய்மொழியாக செய்தி அனுப்பியிருப்பதாக சக்கரவர்த்தி எழுதியிருக்கிறாரே, அதென்ன என்று கேட்டார். ஆம் பிரபு, எத்தனையோ சாம்ராஜ்ய கவலைகளுக்கிடையில் பல்லவ நாட்டின் கலைச்செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் சக்கரவர்த்தியால் மறக்க முடியவில்லை. ஆயன சிற்பியாரும் அவர் மகளும் காஞ்சிக்கு வந்துவிட்டார்களா என்று என்னை கேட்டார். இல்லை என்று நான் தெரிவித்தேன். தாங்கள் போர்க்களத்துக்கு கிளம்புவதற்கு முன்னால் நேரில் ஆயனர் வீட்டிற்கு சென்று அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு போக வேண்டும் என்று தெரிவிக்க சொன்னார். மாமல்லரின் மகிழ்ச்சி பூரணமாயிற்று. யுத்தத்துக்கு போவதற்கு முன்னால் சிவகாமியை பார்த்து விடை பெற்று கொண்டு போக அவர் விரும்பினார். இப்போது தயக்கமின்றி ஆயனர் வீட்டுக்கு போக சௌகரியம் ஏற்பட்டுவிட்டது. சிவகாமியின் விஷயத்தில் தன் மனநிலையை அறிந்துதான் சக்கரவர்த்தி அவ்விதம் செய்தி அனுப்பியிருப்பாரோ என்று ஒரு கணம் அவருக்கு தோன்றியது. ஆனால் அவருக்கு தன் மனநிலை எப்படி தெரிந்திருக்க முடியும்? ஒருவேளை தம் அருமை தோழர் பரஞ்சோதி தான் சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் பரஞ்சோதியின் மேல் அவருக்கு இருந்த சிநேக உணர்ச்சி பன்மடங்கு பெருக, அருகே இருந்த அவருடைய கரத்தை பற்றி தம் நன்றியை தெரிவிப்பதற்கு அறிகுறியாக அழுத்தி பிடித்தார். பரஞ்சோதியோ மனக்குழப்பத்துடன் சத்ருகணனை பார்த்து, ஐயா, எனக்கும் ஏதோ செய்தி இருப்பதாக சொன்னீரே, அதென்ன என்று கேட்டார். லக்ஷ்மணன் ராமணனை பின்தொடர்ந்தது போல் மாமல்லரை தொடர்ந்து உங்களை போகும்படி சொன்னார். காஞ்சிக்கு சக்கரவர்த்தியை சீக்கிரத்தில் வந்து கோட்டை பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதாக சொன்னார். ஆகா, என் அருமை தோழரும் என்னுடன் வருகிறாரா என்று மாமல்லர் மேலும் பொங்கிய மகிழ்ச்சியுடன் பரஞ்சோதியை தழுவி கொண்டார். பிறகு அன்னையை நெருங்கி அவருடைய பாதங்களில் நமஸ்கரித்து, அம்மா, விடை கொடுங்கள் என்றார். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி கண்களில் அப்போது கண்ணீர் துளித்தது. குழந்தை, வெற்றி மாலை சூடி சேமமாக திரும்பி வா என்று கூறினார். மாமல்லர் எழுந்து நின்றார். ஏதோ சொல்ல எண்ணியவர் சிறிது தயங்கினார். மாமல்லர், இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று தேவி கேட்டார். ஆமம்மா, ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி தந்தை சொல்லி அனுப்பியதை கேட்டீர்கள் அல்லவா? கேட்டேன் நரசிம்மா. அதை பற்றி என்ன? அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு நான் போர்க்களம் போகிறேன் அம்மா. அப்படியே செய் குழந்தாய். சிவகாமி இங்கே இருக்கும்போது அவளை தாங்கள் மருமகளைப் போல் பார்த்து கொள்ள வேண்டும். மருமகளைப் போலவா? முடியவே முடியாது. அந்த தாயில்லா பெண்ணை என் சொந்த மகளைப் போலவே பார்த்து கொள்கிறேன். இதை கேட்ட மாமல்லர் புன்னகையுடன், இல்லையம்மா, மருமகளைப் போல் பார்த்து கொண்டால் போதும் என்றார். புவனமகாதேவியின் புருவங்கள் அப்போது நெறித்தன. ஏன் அப்படி சொல்கிறாய் குமாரா? மகளைப் போல் பார்த்து கொள்கிறேன் என்று நான் சொன்னதை ஏன் மறுக்கிறாய்? ஒருவேளை என்று கூறிவிட்டு தேவி பரஞ்சோதியை நோக்கினாள். உடனே அவளுடைய முகத்தில் மலர்ச்சி காணப்பட்டது. ஓஹோ, புரிந்தது.
ஆயனரிடம் சிற்பம் கற்க வந்த பரஞ்சோதி ஆயனரின் மிகச்சிறந்த சிற்ப வடிவத்தையே கொள்ளை கொள்ள பார்க்கிறானா என்று கேட்டார். மாமல்லர், பரஞ்சோதி இருவருடைய முகங்களும் அப்போது பெரிதும் வேதனையை காட்டின. இருக்கட்டும் அம்மா, தாமதிக்க நேரமில்லை, நாங்கள் புறப்பட வேண்டும், விடை கொடுங்கள் என்றார் மாமல்லர். சத்ருகணன் காஞ்சிக்கு வந்து 2 நாளிகைக்குள்ளே குமார சக்கரவர்த்தியும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி கோட்டையின் வடக்கு வாசல் வழியாக புறப்பட்டார்கள். திருக்கழுக்குன்றம் சென்று அங்கிருந்து தற்காப்பு படைகளை மறுநாள் அதிகாலையில் புறப்பட ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார்கள். அன்று மாலையே ஆயனரின் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும் மறுநாள் அதிகாலையில் சைன்யத்துடன் தாங்களும் கிளம்பிவிட வேண்டும் என்றும் உத்தேசித்து நரசிம்மரும் பரஞ்சோதியும் புறவிகள் மீதேறி ஒரு சிறு குதிரைப்படை தங்களை பின்தொடர விரைந்து சென்று ஆயனர் வீட்டை அடைந்தார்கள். போகும்போது சிவகாமியிடம் இப்படி பேச வேண்டும், இன்னின்ன சொல்ல வேண்டும் என்பதாக மாமல்லர் எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டிக்கொண்டு போனார். ஆனால் ஆயனரின் அரண்ய வீட்டை அடைந்த போது அவருடைய ஆகாச கோட்டைகள் எல்லாம் சிதறி விழுந்தன. வீட்டின் முன்கதவை பெரிய பூட்டு போட்டு பூட்டியிருந்தது. வீட்டிற்குள்ளேயும் வெளியிலேயும் பூரண நிசப்தம் குடிகொண்டிருந்தது.